Hi friends, today recipe Fish Biryani. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா வந்து ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்காங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கிங் ஃபிஷ் வந்து நான் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளி, 2 வெங்காயம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் சேர்த்துட்டு இப்போ வச்சுருக்க மீனை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ ரைஸு, ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மறுபடியும் நம்ம இன்னொரு பாத்திரம் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நான் இன்றைக்கி கிங் ஃபிஷ் எடுத்துருக்கனால ஆல்ரெடி வந்து வேறு மீன்லேயும் நான் வந்து பிரியாணி செஞ்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மீன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கங்க. இப்போ நெய் சூடான பிறகு வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா முருகணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் முருகட்டும். சைடில் சுடு தண்ணி வச்சிடலாம் ரைஸ் வேக வைக்கிறதுக்காண்டி. இப்போ வெங்காயம் நல்லா முருகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ பண்ணுறதுனால ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சும்மா ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் இதோடய சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துடலாம். இப்போ தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சுருவோம், வெங்காயம் தக்காளி வேகட்டும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க ரைஸை தண்ணி வடிச்சிட்டு இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரைஸ் வந்து நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கணும், அதாவது 75% வந்து வெந்திருக்கணும் ரைஸு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க ரைஸை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியை வச்சுட்டு நம்ம வந்து ரைஸை மட்டும் வடித்து எடுத்துக்கிடுவோம் ஒரு பாத்திரத்தில். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா உதிரியாக சூப்பராக கிடைக்கும். நான் வந்து நெய் சேர்த்தனால. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை ஒரு 5 நிமிஷம் போல் இதில் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மீனையும் இதோடய சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பரட்டி விட்டுக்கலாம். இந்த பிரியாணி ஒரு 3/4 மணி நேரத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான பிரியாணியும் கூட, அதே மாதிரி டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமும் மீனை நல்லா பரட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இப்போ வந்து எடுத்துடலாம். மசாலா எல்லாமே மீனில் இதாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இந்த கிரேவி மேலேயே நம்ம வச்சுருக்க ரைஸை இதுக்கு மேலே போட்டுடலாம். இப்போ இது வந்து சமப்படுத்திடுவோம். இப்போ எல்லா ரைஸையும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிட்டேன்.
அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் பாலில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து மேலாப்பில் கொஞ்சம் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நான் வடித்த தண்ணி இருந்துச்சு பார்த்திங்களா, ரைஸு. ஸோ அந்த தண்ணியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்க மீனை வந்து நம்ம தம் போட வச்சிடலாம். இப்போ மீன் எல்லாத்தையுமே அழகாக அடுக்கி விட்டுடலாம். இப்போ மீன் எல்லாமே வச்சாச்சு. இப்போ வந்து தம் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து அங்கங்கே போட்டுக்கிறேன். இப்போ ஒரு ஃபாயில்லையோ அல்லது முன்னாடியே சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவோ வச்சு நீங்கள் வந்து இதுக்கு தம் போட்டுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, எந்தவித காந்தும் போகாத மாதிரி. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்லா சூப்பராக வந்திருக்கு. அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. இப்போ எல்லா மீனையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ரைஸை ஒரு ஓரமாக நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக வந்திருக்கு ரைஸு. இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இந்த ஃபிஷ் பிரியாணி அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.